ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் உள்ள 10 வினோதமான ஹோட்டல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 1. லாபாசின் வாட்டர்ஃபால் ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டலை ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவில் தான் கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டல் பிலிப்பைன்ஸில் இருக்குது. இந்த ஹோட்டல் உள்ள நீங்கள் போகிறப்ப உங்கள் ஷூஸை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரேக்கில் வச்சுட்டு தான் போகணுமா. நீங்கள் இந்த ஹோட்டலில் தண்ணிக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபிஷ், சிக்கன் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி வாழை இலையில் சர்வ் பண்ணுவாங்களாம். 2. டின்னர் இன் த ஸ்கை. இந்த ஹோட்டல் பெல்ஜியமில் தான் இருக்குது. இந்த ஹோட்டலை 36 பேர் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டைனிங் டேபிளை ரோப்பில் கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அதில் உட்காந்து தான் அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடணுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஃபுட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டாக தான் இருக்குமா. எல்லா பில்டிங்ஸுக்கும் நடுவில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குமா. நம்பர் 3. நியூ லக்கி ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டலை அகமதாபாத்தில் கிட்டத்தட்ட 60 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹோட்டலை ஒரு சுடுகாட்டுக்கு நடுவில் தான் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டல் உள்ள நம்ம சாப்பிட்ற டேபிளுக்கு பக்கத்துலேயே நிறைய கல்லறையை கட்டி வச்சுருக்காங்களாம். இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுனால நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு அங்கே உள்ளவங்க நம்புகிறாங்களாம். நம்பர் 4. மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டல் தாய்வானில் தான் இருக்குது. இந்த ஹோட்டலில் உள்ள சிட்டிங் டேபிள் எல்லாமே டாய்லெட் மாதிரியே தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலில் உணவுகள் எல்லாமே டாய்லெட் சம்மந்தமாகவே ரெடி பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. விலையும் ரொம்பவே சீப்பான ரேட்டாக கிடைக்குமா. நம்பர் 5. அண்டர் சீ ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் மால்தீவ்ஸில் தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை கடலுக்கு அடியில் தான் கட்டியிருக்காங்க. ரொம்பவே சேஃபாகவும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம உட்காந்து சாப்பிடல கடலில் உள்ள மீன்கள்லாம் லைவாக பார்க்க முடியுமா. அண்ட் இந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குமா. இந்த ஹோட்டலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் 6. ஃபிஷ் கஃபே ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வியட்நாமில் தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே வித்தியாசமான ரெஸ்டாரண்ட். இங்கே உங்களுக்கு காஃபி மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த ஒரு ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்காதாம். இந்த ஹோட்டல் ஃபுல்லாக தண்ணியை ஃபுல் பண்ணி அதில் கலரான ஃபிஷ்ஷை விட்டு வச்சுருவாங்களாம். இந்த ஹோட்டலில் காஃபி குடிக்கும்போது அந்த கலர் ஃபிஷ்ஷெல்லாம் உங்கள் காலை டச் பண்ணுறது ரொம்பவே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்குமாம். நம்பர் 7. ஜெயில் ஹவுஸ் பெங்களூர். இந்த ஜெயில் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் ஒரு ஜெயில் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் எல்லா ஹோட்டல் மாதிரியே இல்லாமல் ஒரு டேபிளையும் ஒரு செல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான சாப்பாடை ரொம்பவே நல்லா கொடுத்து கவனிப்பாங்களாம். இந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது ஜெயிலில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்குமாம். நம்பர் 8. ரோபோட் ரெஸ்டாரண்ட் சைனா. சைனாவில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே வித்தியாசமான ரெஸ்டாரண்ட். எல்லா ஹோட்டல்லையும் வெயிட்டர்ஸ் தான் சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் ரோபோட் தான் சப்ளை பண்ணும். இந்த ஹோட்டலில் 30 ரோபோட்ஸ் இருக்குதாம். ஒவ்வொரு ரோபோட்டோட விலையும் 5லேருந்து 10 லட்சத்துக்கும் மேலே இருக்குமாம். சைனாவில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஹோட்டலில் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்களாம். நம்பர் 9. ஒயின் லகூன் ஜப்பான். இந்த ரெஸ்டாரண்ட் தான் ஜப்பான்லேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒயின் ஸ்விம்மிங் பூல் இருக்குதாம். அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக நிறைய ஒயினை ஊற்றி நிரப்பி வச்சுருவாங்களாம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள பெரிய ஒயின் பாட்டிலேருந்து வெளியே வர மிதமான ஒயினை குடிக்கும்போது ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதாம். அடுத்ததை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 10. நேக்கடு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் லண்டனில் தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெஜ், நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்குமா. இந்த ரெஸ்டாரண்ட்டை 2 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. டைப் 1ல் நீங்கள் ட்ரெஸ்ஸோடு போய் சாப்பிட முடியும். டைப் 2ல் நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் போய் தான் சாப்பிடணுமா. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபோன் அண்ட் கேமரான்னு எந்த டிவைஸுக்கும் அலோடே கிடையாதாம். இந்த ஹோட்டலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணப்போ 40,000க்கு மேலானவங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட வந்திருந்தாங்களாம். இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம்.